கர்த்தரை நம்பியே நீங்கள் ஜீவிக்கும் பொழுது, கர்த்தரை விட்டு விலகாமலேயே வாழும் பொழுது, அந்த கிருபை உங்க மேல தங்கி இருக்கும், சூழ்ந்திருக்கும். ஆக அந்த கிருபை உங்க மேல பெருகிட்டே இருக்கும். இரண்டாவது நீதிமொழிகள் 3:34 வாசிக்கிறோம். தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறாராம். எவ்வளவு உயரத்திற்கு போனாலும், எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்தாலும், இருதயத்துக்குள் ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு தாழ்மை உள்ளவராய் இந்த பூமிக்கு வந்தார். ஆக தாழ்மை உங்களுக்குள் இருக்குமானால், உங்களுக்குள் இருக்கிற வாழ்விலே நீங்கள் அந்த ஹம்பிள்னஸை நீங்கள் ஒவ்வொரு சூழலிலும் காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வெற்றி வந்தோன்னே சிலருக்கு பெருமை வந்துடும். ஒரு வெற்றி வந்தோன்னே நான் என் ஜெயத்தினை என்னுடைய பலத்தினாலே பெற்றுக்கொண்டேனுங்கிற திமிர் வந்துடும். அவங்க பேச்சு நடை எல்லாத்துலேயும் அது தெரியும். ஆனால் நம்ம அப்படி இருந்தோம்னா கிருபை விட்டு விலகி போவோம். எனக்கு எல்லாமே வந்துருச்சு, என் வாழ்க்கை ஸ்டேபிள் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி உங்களை நடத்தின அல்லது உங்களுக்கு உதவி செய்த அல்லது உங்களுக்காக ஜெபித்த, உங்களுடைய வாழ்விலே பராமரித்த எந்த நபரையும் நீங்கள் அலட்சியம் பண்ணாதீர்கள். ஏனென்றால் கிருபை உங்கள் மேல் நிரந்தரமாக தங்கி இருக்க வேண்டுமானால் தேவனுக்கும் உங்களை நடத்தினவர்களுக்கும் நீங்கள் உங்கள் மனதளவிலே தாழ்மையாக இருங்கள். எஸ்தர் அதை செய்தால். ராணியாவதற்கு முன்பாக மொர்தெகாயினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போலவே ராணியான பின்பும் கீழ்ப்படிந்தார் என்று எஸ்தரின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஆக கிருபை நம்ம மேல சூழ்ந்திருக்குதான். அந்த கிருபையில நம்ம பெருகணும் தான். ஆனா இருதயத்துக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கணும். எவ்வளவு பெரிய உயரங்களை தொட்டாலும் அந்த கிருபைக்குள் வாழ பழக வேண்டும். நிறைய போதகர்களை பார்க்கிறேன், நானும் நிறைய இடங்களிலே அதை செஞ்சிருக்கிறேன். என்னன்னா, பெரிய பெரிய ஊழியர்கள் செய்கிறது, அவ்வளோ பெரிய ஊழியத்தை முடிச்சோன்னே தேவ சமூகத்தில் தாழ்த்தி நான் இதுக்கு பாத்திரமில்லைன்னு அழுவாங்க. இன்னும் ஒரு சில சாட்சிகளை நான் கேட்டிருக்கேன். நான் முடித்த உடனே முதல்ல போய் டாய்லெட்டை தான் கழுவி சொல்லுவேன், ஆண்டவர் இதை செய்கிறதுக்கு நான் தகுதி, ஆனால் என்னை தூக்கி அத்தனை ஜனங்களுக்கு பேச வச்சிங்களேன்னு சொல்லுகிற பிரசங்கிமார்களை பார்த்துருக்கிறேன். நானும் இதை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறேன். இதையே தேவன் உங்களுக்கும் உணர்த்துகிறார். என்ன? கிருபை உங்களை உயர்த்துகிறது, வெற்றிகளை பெறுகிறீர்கள் உண்மை. ஆனால் இருதயத்துக்குள் ஒருபோதும் இருமாப்பும் செருக்கும் பெருமையும் ஆணவமும் வந்துடக்கூடாது. தாழ்மை மாத்திரமே வரும். ஆக கிருபைக்குள்ளாக நீங்கள் பெருக தாழ்மையுள்ள இருதயம்